இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கன்சல்டேஷன் போயிருக்காரு. ஏன்னா அவர் சொன்ன பிளானுக்கு யாருமே ஒத்து வரல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அவரோட பிளான் என்னதான் அப்படின்னு நானும் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருந்தேங்க. அப்புறமா நான் அவரோட எக்ஸ்ட்ரா எல்லாம் காமிச்சிட்டு ஃபோட்டோஸ் காமிக்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லா பல்லுமே அவருக்கு ஆடிட்டு இருக்குது, ஆனால் 2 பல்லும் மட்டும் ஆடாமல் இருக்குது, அது மட்டும் எனக்கு காப்பாற்றி கொடுங்க, மற்ற பல்லெல்லாம் எடுத்துடுங்க, ஆனால் ஆடாத பல்லு மட்டும் எனக்கு எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னார். பில்டிங் இருக்குது, அது விழுந்துடுச்சு அப்படின்னா 3 பில்லருமே உடஞ்சிச்சு, ஆனால் ஒரு பில்லர் மட்டும் அது உடையல. அந்த உடையாம இருக்கிற பில்லர் நம்ம உபயோகிப்போமா? கண்டிப்பாக இல்லை. அதுவும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஏன்னா இந்த பில்லர்ஸ் எல்லாம் வீக் ஆகும்போது அந்த பில்லரும் கண்டிப்பாக வீக்காக தான் இருக்கும், ஆனால் விழாமல் இருக்கும், அவ்வளோதான். இந்த உதாரணம் சொல்லும் போது அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. ஆடுற பல்லும் அந்த 2 பல்லும் நம்ம எடுத்துட்டு டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணிட்டு டைட்டானியம் பாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 5வது நாள் நம்ம பல்லும் கொடுத்து. இயற்கை பல்லுன்றது காப்பாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் மற்ற பல்லெல்லாம் நம்ம எழுந்துட்டோம், இந்த 2 பல்லு மட்டும் நம்ம யோசிக்கவே கூடாது.